எனக்கும் பைக்குக்கும் செட்டே ஆவாது போல. அதுவும் நல்ல நல்ல நாளா பார்த்து தான் இந்த மாரி பிரச்சனைலாம் நடக்கும். இன்னைக்கு ஆயுத பூஜை. ஒரு பிளானோட தான் இருந்தேன். சீக்கிரமா ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போலான்னு. சரின்னு கிளையண்ட் ஒர்க் முடிச்சுட்டு கார்டியோ பண்ணலான்னு போனேன். பாதியிலேயே பசிச்சுதுன்னு ஓட்மீல் சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒர்க் அவுட்டே பண்ணிருவோம்னு இறங்கிட்டேன். ஒர்க் அவுட் பண்ணத வீடியோ எடுக்கலான்னு போன வச்சா ஒரு சில வீடியோல பிளர்ரா தெரியுறேன். ஒரு சில வீடியோல பாதி தான் தெரியுறேன். அதுலயே லைட்டா கடுப்பா இருந்தது. சரி சீக்கிரம் ஆஃபீஸ் போலான்னு கிளம்புனேன். பைக் நின்னு போச்சு. அவ்வளவுதான் மண்டையில மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வண்டியில பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. அப்புறம் என்ன பண்றது? மறுபடியும் தள்ள வேண்டியதுதான். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து வண்டியை டோ அடிச்சு கூட்டு போய் பெட்ரோல் பங்க்ல விட்டான். அப்புறமா இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்த எல்லாமே சம்பவம் தான். நான் அடுத்த மீலையே 4:30க்கு தான் சாப்பிட்டேன். இன்னும் ஒரு சிக்கன் மீலை குக்கே பண்ணல. சாயங்காலம் சீக்கிரம் வீட்டுக்கு போய் ஊருக்கு கிளம்பலான்னு வேற பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில ஆபீஸ் முடிச்சு நைட்டு ரூமுக்கு வந்தது நைட்டு 9:30க்கு தான். பசி வேற பயங்கரமா எடுத்தது. வந்து ஃபுட்டை குக் பண்றதா, ட்ரெஸ்ஸை பேக் பண்றதா, இல்ல மீதி இருக்க ஸ்டெப்ஸை முடிக்கிறதா, இல்ல இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போலாமா, இல்ல நாளைக்கு காலை கிளம்பலாமான்னு ஒரே குழப்பமா போச்சு. அதுக்கு முன்னாடி கைவசம் இருந்த ஒரு டயட் கோக்கை போட்டுட்டு வேலையை சாப்பாடு முடிப்போம்னு சமைச்சு சாப்பிட்ட அப்புறம் தான் கண்ணே லைட்டா தெளிவா தெரிஞ்சது. இதுக்கே மணி 10:30 ஆயிருச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஊருக்கு கிளம்புறதுன்னு இன்னைக்கான கார்டியோ பண்ணிட்டு நைட்டு தூக்கத்தை போட்டேன். நாளைக்கு காலைல போய்க்கலான்னு.